எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நீங்கள் ஒரு அருமையான டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி இது என்னோட ஃபேவரட் கூட. ஸோ ஸ்ட்ராபெரிஸ்னால் ஜென்ரலாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ ஸ்ட்ராபெரிஸ் வச்சு நல்ல கூலாக சில்லுன்னு ஒரு சூப்பரான ஒரு புடிங் ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராபெரி புடிங் செய்ய நான் 15 பெரிய ஸ்ட்ராபெரிஸ் எடுத்திருக்கேன். பழங்களை நல்லா கழுவி அதோட தலைப்பகுதியை எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான ஷேப்ல சைஸ்ல நீங்க கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண ஸ்ட்ராபெரிஸை ஒரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க. இப்போ நம்ம இதை மேசரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸ்ட்ராபெரியும் சர்க்கரையும் நல்லா கலந்து விட்டு பழத்துல இருக்கிற நேச்சுரல் ஜூசஸ் வெளியே வந்து சாஃப்டா ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சர்க்கரை ஸ்ட்ராபெரியில் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சிருங்க. நான் ஒரு வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வாங்கி வச்சிருக்கேன். கேக்கோட மேல் பகுதியை எடுத்துடுறேன். இந்த கேக்கை 3 லேயர்ஸாக வெட்டிக்கலாம். ஒரு லேயர் கேக் கிட்டத்தட்ட 2 சென்டிமீட்டர் திக்னஸில் இருக்கிற மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. லேயராக கட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்பாஞ்ச் கேக்கை உங்கள் புடிங் கிளாஸஸில் செட் ஆகிற மாதிரி சின்ன சின்னதாக ஒரு கட்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் விப்பிங் க்ரீம் செய்ய ஆரம்பிக்கலாம். நான் இதுக்கு 500 ml விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். நீங்கள் க்ரீமை பீட் பண்ண எடுத்திருக்கிற பாத்திரமும் விப்பிங் க்ரீமும் சில்லுன்னு இருக்கிறது ரொம்ப முக்கியம். க்ரீமை நல்லா பீட் பண்ணுங்க. நடுவில் 1/4 கப் ஐசிங் சர்க்கரை போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ க்ரீம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஒரு பைப்பிங் பேக்கில் நம்ம மிக்ஸ் பண்ண விப்ட் க்ரீமை போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம முதல்ல கலந்து வச்சிருக்கிற ஸ்ட்ராபெரி சர்க்கரை கலவை பார்த்தீங்கன்னா சுகர் எல்லாம் கரைஞ்சி சுகர் சிரப்பாக ஆகியிருக்கு. ஸ்ட்ராபெரிஸும் நல்ல சாஃப்டாக ஊறிருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லேசாக மசிச்சு கூட விடலாம். இந்த மிக்ஸ்லேருந்து கொஞ்சம் சுகர் சிரப் எடுத்து ஒரு பிளேட்டில் போடுங்க. நம்ம வெட்டி வச்ச வெனிலா ஸ்பாஞ்ச் கேக்கை இந்த சுகர் சிரப்பில் கொஞ்ச நேரம் ஊற வச்சு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன். இப்போ ஸ்ட்ராபெரி க்ரீம் புடிங்கை அரேஞ்ச் பண்ணலாம். ஒரு புடிங் கிளாஸில் முதல்ல சுகர் சிரப்பில் ஊற வச்ச ஸ்பாஞ்ச் கேக்கை வச்சு அதுக்கு மேலே மேசரேட் செய்த சில ஸ்ட்ராபெரிஸை போட்டு அதுக்கும் மேலே ஒரு லேயர் விப்பிங் க்ரீம் சேர்க்கலாம். உங்கள் புடிங் கிளாஸ் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. லேயர் அரேஞ்ச் பண்ண அப்புறம் மேலே சில ஸ்ட்ராபெரி துண்டுகளை அலங்குறீங்க. ஸ்ட்ராபெரி அண்ட் க்ரீம் புட்டிங் தயாராகிடுச்சு. இந்த புட்டிங்கை நல்ல சில்லுன்னு பரிமாறுங்க. வாவ், அந்த ஸ்ட்ராபெரி க்ரீம் புட்டிங் பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லையா? ஸோ அந்த லேயர்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் வீட்லேயே செஞ்சு ஸ்பாஞ்ச் கேக்கை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஷாப்லேயும் வாங்கி இதை செய்யலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஸ்ட்ராபெரிஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சர்வ் பண்ணும்போது நல்ல ஜில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.